பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் பின்னாடி இருக்குது என்னோட அக்கா. அவங்க அப்படிதான் பறச்சுப்பாங்க. ஆமா, என்னோட அக்கா தான். கேமரால வந்து வர மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப். ஏன்னா வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து திட்டுவாங்களாம். என் கூட பிறந்த உடன்பிறப்பு என் அக்கா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, சித்தி வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ கிளம்பக்குள்ள வந்து நம்ம கொய்யா மரத்தில் வந்து கொய்யாக்காய் பறிச்சுக்கிட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு, இந்த சீசனில் வந்து நம்ம கொய்யாப்பழமே வந்து பெரிக்கல. ஆமாம், பெரிக்கவே இல்லை. இந்த தெருவில் எங்கள் மரத்தில் தான் செம கொய்யாக்காய் இருக்கும். ஃபுல்லாக நாட்டு கொய்யாக்காய் தான். இப்போ பட்டு வந்து என்ன பண்ண போகிறாங்க, பட்டு கையில் ஒரு பைய கொடுத்துட்டேன். இப்போ நீ தான் மரம் ஏறி பெருக்கி போகிற, ஓகேவா? எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன். என்ன பட்டு பறிக்க போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் கோட்டிங்லாம் அதிகமாக இருக்குது. இல்லையே, ஒன்றுமே இல்லை, போய் சொல்கிறேன். அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக தானே இருக்கு. லூசா பட்டு நீ பட்டு கடுக்கு அப்படி இருக்கு. ஓகே, அவங்க சொல்லட்டும். சரி சரி சரி, கொய்யாக்காய் பிரிப்பா. போய் பெரி. சரி வா. என்ன பட்டு சுற்றி சுற்றி தேடுற? எவ்வளோ பழம் இருக்கும் உன் பக்கத்தில்? இரு பட்டு பறிச்சு என்னென்ன இருக்கிறான். ஒயர்லாம் போது பார்த்து பெரி. வேகமாகவும் பறிக்கணுன்ற, ஒயர் போது பார்த்து பறிக்கின்ற. பெரிடா. டாவா? இல்லை இல்லை இல்லை, ஃப்ளோவில் வந்துருக்கும். டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. ஃப்ளோவில் தானே வந்தது. ஆமாம் ஆமாம் ஆமாம். பட்டு நிறைய அப்படியே கொச்ச கொச்சன்னு இருக்கு. இது பாரு, இங்கே பாரு, அப்படியே ரெட் கலரில் இருக்கும் பாரு. சாப்பிட பாரு. செம இல்லை, ஆனால் விரையும் அதிகமாக இருக்குது அது உள்ள. ரெட்டு ரெட்டு, அதுவும் இல்லாமல் இதுக்கப்புறம் ஃபுல்லாக மழை சீசனில் வர சப்புன்னு ஆகிடும். அதுக்குள்ளாரவே காய்ச்சி முடிச்சிடணும். முக்கால்வாசி பை பறிச்சுட்டா. அங்கே பேர் ஒரு ஒரு கிளையிலையும் அந்த கொய்யாப்பழம் வெயிட் தாங்காம தொங்குது பாருல, அப்படியே தொங்குது. ஆமாம், செம்மையா நிறைய இருக்கு. கொச்ச 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 கொச்ச. நம்ம தெருவுலேயே நம்ம வீட்டு கொய்யா மரத்தில் தான் அதிகமாக கொய்யாப்பழம் காய்க்கும். ஆமாம், அதுவும் நாட்டு கொய்யாக்காய் தான் இல்லை இது. ஆமாம் ஆமாம். பாத் 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 கட் பண்ணி கம்மி. எவ்வளோ பெருசா கட் பண்ணி. என்ன உன் கை பக்கத்தில் ஏதாவது கொய்யாக்காய் கடிச்சுதா? இங்கேருந்து பெருச்சு சாப்பிடுறேன். எவ்வளோ தர பறிச்சுக்கிறேன் பாரு. பட்ட இங்கே பாரு, இங்கே பாரு. 2 கிலோ தேருமா? தேர்ந்த 2 கிலோ தேரும். நிறைய இருக்குது. இதே பாரு, இதே பாரு. உங்களுக்கு என்ன கொய்யாப்பழம் வேணா கமெண்ட்ல பண்ணுங்க. ஆமாம், பார்சல் போட்டு அனுப்புகிறோம். ராஜ்குடி 3 ரோஸ் சேனலில் வந்து கொய்யாப்பழம் விற்கிறாங்க. கொய்யாப்பழம் கொய்யாப்பழம் கொய்யாப்பழம். சரி, இறங்கலாமா? இறங்கலாம். பட் வந்து பெரிச்சிட்டாங்க. இப்போ அப்படியே நேராக கிளம்ப வேண்டியதாக சாப்பிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம். வந்த டயர்டில் தண்ணி செம வெயில். இன்னைக்கு கொடை பிடிச்சிக்கினே வரோம் நாங்கள் வண்டியில் வரும்போது. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வச்சனை கூப்பிட்டு வரல ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி தான் எங்கள் அக்காவை பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் பின்னாடி இருக்குது என்னோட அக்கா. அவங்க அப்படிதான் பறச்சுப்பாங்க. ஆமாம், என்னோட அக்கா தான். கேமரால வந்து வர மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப். ஏன்னா வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து திட்டுவாங்களாம். என் கூட பிறந்த உடன்பிறப்பு எங்கள் அக்கா. எனி டைம் வேலை வேலை வேலை. வீட்டில் தான் இருப்பாங்க. நான் வீட்டில் கடை வச்சுருக்காங்க, வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. சரி, எனக்கு ஏதாவது கொடுத்து பசங்களாம் வந்து ஸ்கூலுக்கு ஸ்கூல் போயிருக்காங்களா, வரதுக்கு லேட் ஆகும். வந்து நாங்கள் ஒரு வேலையே வந்தோம், வந்துட்டு போயிடுவோம். அதனால வச்சன் வந்து விட்டுட்டு வந்துட்டோம். ஆமாம், செம வெயில். அப்படியே வர கொடை பிடிச்சிட்டே வர, அந்த கொடை வேற பிடிச்சிட்டு பறக்குது. மேக்கப்லாம் கலைஞ்சித்து. ஃப்ரெண்ட்ஸ், வந்ததுமே வந்து செம வெயிலில் வந்துட்டு போய் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தேன். ஃப்ரிட்ஜில் கூல்ட்ரிங்க்ஸே இல்லை. இவங்க கடை தான் வச்சுருக்காங்க, என் அக்கா கடை தான் வச்சுருக்குறாங்க. ஏன்க்கா ஃப்ரிட்ஜில் கூல்ட்ரிங்க்ஸ் இல்லைன்னு கேட்டாக்கா, அது காரணமே இவன் தான். எடுத்து குடிச்சு விட்டு உடம்பு சரியில்லாத ஆகி போடுது. அதனால இவங்க ஃப்ரிட்ஜில் கூல்ட்ரிங்க்ஸாக வைக்கிறது இல்லை. இவனுக்கு பயந்துங்கன்னு மென்டலி படிக்கிறது தவிர மீ எல்லாம் பண்ணும். இதெல்லாம் கரெக்டாக பண்ணுவோம். ஜூஸ் குடிச்சேன். அவனோட லிப்ஸ் அதுல பாராட பிங்கா இருக்கு. இங்க பாருங்க, அவினாஷ் போயிட்டு ஜூஸ் வாங்கிட்டு வந்தான். எங்களுக்காக ஜூஸ் அவினாஷ் வாங்கிட்டு வந்தான். அக்கா வாங்கிட்டு வர சொன்னாங்க. பொங்கிடுமா? குடி குடி நல்லா மீன் குழம்பு சாப்பிட்டு வந்துக்கிற சரிக்கும். இல்லை, இது வந்து வெயிலுக்கு இதமாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃப்ரிட்ஜை திறந்து எப்பவுமே இங்கே வந்தாக்கா ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் சாப்பிடுவோம், சின்னது. இது எப்பவுமே ஃப்ரிட்ஜு உள்ளாரே இருக்கும் போல. இது
சரி நீ இங்க ஜூஸ் இல்லைன்னு வெளியில குடிச்சிட்டு வந்துடுறியா வாங்கி வாங்கி? இங்க இருந்தாக்கா 4 பாட்டில் 5 பாட்டில் வெளியில போய் குடிச்சாக்கா ஒரே பாட்டில வேலை முடிஞ்சிருதுல்ல. ஓ அப்படி. அது குடிச்சிட்டு ராத்திரில தூங்கவே விடுறதில்ல. இந்த நேரமும் அப்ப நீங்க இதுக்கப்புறம் ஜூஸ் வாங்கி விற்காதீங்க. ஃப்ரிட்ஜில் ஜூஸ் வாங்கி வித்தாலும் பூட்டு போட்டு சாவி எடுத்து வச்சுட்டாலும் எங்க இருக்குதுன்னு தேடுறது. தேடி ஃப்ரிட்ஜ் திறந்து ஒரு நாளைக்கு 4 கூல்ட்ரிங்க்ஸ் 5 கூல்ட்ரிங்க்ஸ் வெளியில வாங்கினாக்கா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் அது வாங்கி இருக்கணும். நாங்க வந்து வைக்க தேவைன்னு சொல்லிட்டு வேணாம். ஆமா கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு அப்புறம் 12 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். 2 வாரத்துக்கு முன்னாடி 2-3 வாரம் இருக்குமா கல்யாணத்துக்கு வந்து ராத்திரி 12 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்து மறுபடியும் அதோட கூல்ட்ரிங்க்ஸ் அதோட விற்கவே கூடாது போ. இங்க பாரு உனக்கு இதுக்கப்புறம் கூல் ட்ரிங்க்ஸே கிடையாது. இதுக்கப்புறம் வெளியில வாங்கி குச்சிக்க வேண்டியது. அதோட 10 ரூபாய் முடிஞ்சிடும். லேசு குறுக்குறவும் கிடையாது. ஆமா நான் குஷ்டியப்பட்ட நம்ம வீட்டில் மீன் குழம்பு அதை சாப்பிடல, இவர் வச்ச மீன் குழம்பு தான். இங்கே வந்து சித்தி வச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் சாப்பிட்றாரு. வந்து மீன் குழம்பை விட இந்த சாம்பார் வந்து அருமை. எங்கள் அக்கா சூப்பராக சமையல் செய்யும். ஆமா அதனாலயே அவங்க மீன் குழம்பு சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு பட்னியா வந்துருவேன். வந்துதான் சாப்பிடணும்னு வந்து உடனே சாப்பிட்டேன். இது வந்து 2வது ரவுண்டு. இது வந்து வீட்டுக்கு கிளம்ப போறோமா, இது 2வது ரவுண்டு சாப்பிட்டு கிளம்பு. அப்ப நீ வந்து மனுஷ பிரிவு இல்ல. அதுவும் இல்லாம இந்த கிளிப்போட்ட சாம்பார் பெரண்டை ஊறுக செம்ம காம்பினேஷன். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? கொடுத்தாங்க. சீதப்பழம் இருக்கா? பெரண்டை ஊறுகாய் எப்படி பண்றதுன்னு ஒரு vlog-ஆ யாருன்னா வேணும்னா கேளுங்க, vlog போடுறேன். ஏன்னா அங்க வந்து நிறைய பெரண்டை வந்து கிடைக்கும். எங்க கிராமத்துல கிடைக்கும், இங்க வந்து கிடைக்காதான். ஏன்னா வந்து இந்த பாட்டிலோட எடுத்துட்டு போன்னு சொன்னாங்க. இல்ல இல்ல நான் வந்து காலி பண்ணிடுவேன், வேணாம் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டேன். சீதாப்பழம் இல்ல இருக்குதா? ஆனா பெருக்கி எப்படி பெருக்கி? அது கீழே இருக்குது, பறிக்கலாம் முடியாது. கீழே இருக்குது, பறிக்க முடியாது. தோவா இருக்கு. தோ பாரு எங்க தோபர் கிட்டக்கே தோபர் பறிக்க முடியாது. பட்டா உள்ள தந்தா வேணா விடுங்க. சீதாப்பழம் சாப்பிடணும்னு ஆசையா இருந்தா சரி விடு, நம்ம லக்கு இல்லை, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கோ. பச்சனை கொண்டு வந்தா லக்கு இருக்கும். என்னதுடா என்னது இருக்குது? அது ஒரு பேர் பல்லி பல்லி காமிக்கிறான். என்னது இப்போ வச்சுன நீ போகிறதுக்காட்டி ஓடிடும். என்னது அப்பா கிட்ட சொல்லு. டாய் என்னது வச்சுன அப்புறம் உங்க மரிமாவா? ஆமா எங்க மரிமாவா தான் கேட்டிருக்காங்க. தெரியலையே. போனாமியா கிரி காணோம். கிரி காணவே காணோம். மாமியாரே வேலை செய்யற பகர், கொஞ்சம் மாமியாருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏமா செய்ய மாட்டேன், கிரிதான் செய்வாங்க எல்லா வேலையும். எப்படி குதிக்கிறது பாரா, நிறைய வேலை கிரிதான் செய்யும், நான் செய்ய மாட்டேன். அப்படி இல்ல, இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மருமக வந்து சொகுசா உட்காந்து இருக்காங்க, மாமியார் தான் எல்லா வேலையும் செய்யறாங்க. சரி நம்ம டான்ஸ் பார்க்க போலாமா? ஏன் பட்ட நாங்க வந்து சித்தி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம். குட்டி ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இவங்க வந்து கலை நிகழ்ச்சி நடக்குது இல்லையா எங்க ஊர்ல ஃபெஸ்டிவல் கங்கம்மா கோயிலுக்கு. அங்க வந்து இப்ப நாங்க ஃபேமிலியே கிளம்பிட்டோம். போலாமா? 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 அவன் வைப் ஆயிட்டாமா. அதான்
வச்சு நல்லா வைப் ஆயிட்டான். உள்ள வந்து பாருங்க, ரொம்ப சிரமமா இருக்கு, உள்ள வந்து பாருங்க. அங்கி டான்ஸ் இங்கி டான்ஸ். ஸ்டேஜ்ல ஆடுறத பாக்குறது.